இப்போ முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஃபில் பண்ணி கேப்பில் ஃபுல்லாக சாண்டை ஃபில் பண்ணியாச்சு. நான் சிமெண்ட்டு போடுவாருன்னு பார்த்தேன், சாண்டை ஃபில் பண்ணிட்டாரு. சிமெண்ட்டு போட்டால் தண்ணி உள்ளே போகாது அப்படின்னு. அது அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு. இன்னும் பிளான்ஸ் மட்டும் அப்படியே இருக்காது, இன்னும் சார்ட் அவுட் பண்ணல. நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கிறேன், இல்லை அப்புறமா எடுத்து வைக்கிறேன்னாரு இங்கே. ஸோ இந்த ஏரியாலலாம் நிறைய இப்படி இங்கே கொஞ்சம் சிமெண்ட்டு வந்துடுச்சு. ஏன்னா அந்த க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சிமெண்ட்டாக வந்துடுச்சு. இங்கெல்லாம் மண். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் சிமெண்ட்டு போயிடுச்சு. இதெல்லாம் அந்த சிமெண்ட்டு போட்டு ஃபுல்லாக பரத்தி இருந்ததில்ல, அதெல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. இதெல்லாம் செட் ஆகிடுச்சு பாருங்க. தண்ணி ஊற்றினோன்னா அப்படியே போட்டு தூவி தான் விட்டார். இங்கே பாருங்க, சிமெண்ட் அப்படியே செட் ஆகிடுச்சு. சொல்லியிருந்தால் நான் அழகாக அதை தூவியாவது கொடுத்துருப்பேன். இங்கெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட்டாக செட் ஆகிடுச்சு. எனக்கு வேண்டிய ஏரியாவில் தான் கிடையாது, இங்கே எல்லாமே சிமெண்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக நல்லா இதெல்லாம் தண்ணி ஊற்றி அடித்து கழுவணும். ஏன்னா நம்ம சிமெண்ட்டு ஆனால் மழை பெஞ்சா தெரியல என்ன ஆகும். இந்த கார்னர்லலாம் நல்லா க்ளீனாக, கார்னர்லலாம் குப்பை வந்து நிற்கும். பெரிய வேலை முடிஞ்சிட்டு தான் எல்லாம் குளிச்சுட்டு வந்து திரும்ப நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருக்கினேன்ல, அதுக்கப்புறமா பெருக்கி முடிச்சுட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்து இப்போ திரும்பவும் எடுக்கிறது. அவர் குளிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்றாரு, இந்த வேலையை முடிச்சுட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி செடி ஒன்று இருந்ததுங்க, அது ஃபுல்லாக நல்லா வயலட் கலரில் அழகாக பூ வரும், பிச்சு போட்டார். இப்போ திரும்பவும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது குட்டி செடி. இது இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இது வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தது, அங்கேருந்து பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன், நட்டு வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் டபுள் கலராக இருக்கேன்னா இது ஒயிட் சாண்டு, அது கொஞ்சம் ப்ரௌனு. அதுக்குள்ளே பாருங்கள், நேற்று தானே கத்திரிக்காய் செடி நட்டேன், அதுக்குள்ளே பாருங்கள் நத்தை தான் நினைக்கிறேன், நத்தையா இல்லை பூச்சியா தெரில, சாப்பிட்டு போயிடுச்சு இலையை. கீழே இருக்கிற இலை நல்லா இருக்குது, மேலே இருக்கிற இலையை இப்படி சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த இது தான் இன்னும் கொஞ்சம், ஆனால் இது வேறு பூ, இது அழகான கலர் ஒன்று. இது வேறு செடி, இது அந்த செடி இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கு. ஸோ எப்படி வருது. அந்த இது வந்து ஓரியண்டல் லில்லி 2 தடவை வீட்டுக்குள்ளே வச்சு செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த வருஷம், இந்த வருஷம் வாங்கி வைப்பேன், 2 வருஷமாக இப்படியே தான் செத்து போயிடுச்சு. அதனால் இந்த தடவை உள்ளே ஒன்றும் வைக்கல, வெளியே வச்சிட்டேன் எல்லாத்தையும். இது வந்து டபுள், இது இன்னொரு 2-3 இடத்துல டபுள் வச்சுருக்கேன். அங்கே பாட்டில் காமிச்சது வந்து சிங்கிள் பெட்டு. Okay, thanks for watching.